வணக்கம் சார். வணக்கம். சார், ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படிங்கிறது அது ஸ்டில்னா ஒரு போரை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். பட் இந்த விஷயத்தில் எல்லாரும் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, டேட் 1லேருந்து இது போரை நோக்கி நகரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2மே அணு ஆயுத நாடுகள். அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அணு ஆயுத நாடுனா என்ன? அது எப்படி இந்த தாக்குதல் இருக்கும்? அப்படி ஒரு விஷயம் நகர்ந்துச்சுன்னா, அதை நோக்கி நகர்ந்துச்சுன்னா, அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் விரிவாக உங்களோட பார்வையை வழங்குங்க. அதாவது அணு ஆயுத சோதனை முதலாக இந்த பூமியில் நிகழ்த்தப்பட்டதுக்கு பின்பாக, அதாவது இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும். அணுக்களை பிளவுபடுத்துவதன் மூலமாக அதை ஒரு ஆயுதமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்பாக, அது ஒரு ஆயுதமாக தயாரிக்கப்பட்டதுக்கு பின்பாக உலகத்தினுடைய தன்மையே மாறிடுச்சு. அதனுடைய அந்த மாடர்ன் அட்டாமிக் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், மனித போக்காக இருக்கட்டும், கம்ப்ளீட்லி வேற ஒரு எராவுக்கு மாறிவிட்டது. ஸோ 2ஆம் உலகப் போர் முடிவும் தருவார் 1944 2 இடங்களில் அணுகுண்டு வீசப்பட்டது. ஹிரோஷிமா, நாகசாகில. முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் தற்போது வரைக்கும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட நிகழ்வு என்பது அதுதான். உடனடியாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. அது 2 இடத்துலையும் வீசப்பட்டதுக்கு. பீரியாடிக்கலி இன்னும் நிறைய பேர் எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் இறந்து போனாங்கக்கான நமக்கு டேட்டாஸ் இன்னைக்கு வரைக்கும் நிறைய மாறி மாறி இருக்குது. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்கலாம். 3 லட்சம் மக்கள் 3 லட்சம் மக்கள் இம்மிடியட்டாக இறந்து போனவங்க அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளாக இறந்து போனவங்க பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் மக்கள். கொஞ்ச காலமாக அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷரில் உடல் நோய் விட்டு அப்படி இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட 3லேருந்து 3 லட்சம் வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது ஸோ அப்போ அணு ஆயுதம் அதாவது என்னென்னா, ஒரு ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் எல்லா பொருட்களும் இருக்குது. நம்ம உடம்புலையும் அந்த ஆட்டம்ஸ் தான் இருக்குது. இப்போ இதில் ஸ்பெஷலாக உரேனியம் இருக்கு இல்லைங்களா, உரேனியத்துக்கான என்ன தன்மை இருக்குன்னா, அது செயின் ரியாக்ஷனை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அந்த ஆட்டம்ஸ் நீங்கள் உடைக்கின்ற போது அது ஒரு செயின் ரியாக்ஷன் உண்டாக்கும். அது உங்களுக்கு அபரிவிதமான ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசத்தில் செய்கிறது தான் அணு உலை, நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்கிறோம். அந்த செயின் ரியாக்ஷன் கட்டுப்படாமல் அப்படியே விடுறது கூடிய தன்மை அப்படிங்கிறதா நம்ம ஆட்டம் பாம்பு சொல்கிறோம். இதுதான் பேசிக்கான விஷயம். அப்போ ஒரு அணுவை பிழைக்கின்றது மூலமாக வெளியேறுகின்ற சக்தியை ஒரு ஆயுதமாக மாற்றுகிறது. ஒரு குண்டாக நம்ம ஒரு பாமாக மாற்றுறோம். ஸோ அப்போ இந்த டெக்னாலஜி உங்களுக்கு 40s கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்பாக உலகத்தினுடைய சமன்பாடு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் நியூக்ளியர் பீரியட் அப்படிங்கிற நியூக்ளியர் ஏஜ்னே நம்ம அதை சொல்லலாம். அப்போ என்னன்னா, ஒரு பக்கத்தில் அமெரிக்கா ஃபஸ்ட்டு முதல்ல அந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க. அவங்க தான் இந்த பயன்படுத்துகிறாங்க. அதற்கு பின்பாக சோவியத் யூனியன் அப்போ இருக்குது. சோவியத் யூனியன் அடுத்த அணு ஆயுத சோதனை பண்ணுறாங்க. அவங்க சோதனை பண்ண உடனே இயல்பாக 2 பேருக்கு ஒரு அணு ஆயுத போட்டி வர ஆரம்பிச்சு. இந்த பக்கம் இவங்களும் அணுகுண்டுகளை தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கிறாங்க, உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யுஎஸ்ஆரும் செய்யுது. கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 10,000 அணுகுண்டுகள், இவங்க ஒரு 10,000 அணுகுண்டுகள். அடுத்து 3வது நாடாக பிரிட்டன் அணு ஆயுத சோதனை செய்கிறாங்க. அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 250 அணுகுண்டுகள் அவங்களும் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னாடி பிரான்ஸ் அணு ஆயுத சோதனை செய்யுது. பிரான்ஸுக்கு பின்னாடி சைனா அணு ஆயுத சோதனை செய்யுது. சைனாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா அணு ஆயுத சோதனை செய்கிறாங்க. அதற்கு பின்பாக பாகிஸ்தான், அப்புறம் நார்த் கொரியா, இப்போ இஸ்ரேல் அணு ஆயுத சோதனை இது வரைக்கும் நடத்தல. ஆனால் அணு ஆயுத குண்டுகள் அங்கே வச்சிருக்கக்கூடிய நாடுகளாக. இப்போ இந்த 9 நாடுகள் தான் உலகத்தில் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கு. அப்போ இதை தான் நம்ம ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ் நம்ம சொல்லணும். இப்போ அணு குண்டு அப்படிங்கிறது ஏன் ஆபத்தானது அப்படின்னா, மற்ற எல்லா பாம்ஸை விட கன்வென்ஷனல் பாம்ஸை விட இந்த அணு ஆயுதம், அட்டாமிக் பாம் அல்லது தெர்மோ நியூக்ளியர் பாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இவன் பார்த்தீங்கன்னா இதனுடைய சக்தி ரொம்ப அபரிவிதமானது. ஹிரோஷிமா, நாகசாகில பயன்படுத்தப்பட்ட அந்த அணுகுண்டினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா 22 KT சொல்லுவாங்க, கிலோ டன்ஸ்
ஆஃப் டிஎன்டி. அதாவது டிஎன்டிங்கிறது அப்போ இருந்த வெடிமருந்து, அணுகுண்டு வருவதற்கு முன்பாக ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிமருந்தாக கருதப்பட்டது வந்து டிஎன்டி. அதை கண்டுபிடிச்சவர் தான் ஒரு நோபல் பரிசுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த நோபல் தான் டிஎன்டி கண்டுபிடிச்சார். அதுதான் அந்த வெடிமருந்து கண்டுபிடிச்சார். அதனால அவர் சபிக்கப்பட்டார். அதனால தான் அவர் இந்த மாதிரி பரிசு கொடுக்கணுங்கிறதுக்கே வரார் இல்லையா. ஸோ அப்போ அந்த டிஎன்டி வந்து இவ்வளோ கிலோ டன்ஸ் ஆஃப் டிஎன்டியை வந்து வெடிச்சிங்கன்னா அதில் என்ன சக்தி கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது ஹிரோஷிமாவில் பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டுடைய தன்மை என்னன்னா 22 கேடி, அதாவது 22 கிலோ டன்ஸ் ஆஃப் டிஎன்டியை வெடிச்சா என்ன பாதிப்பை உண்டாக்குமோ அந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு. அதனுடைய தன்மை அப்படிங்கிறது கிலோ டன்ஸ் அப்படிங்கிறது, ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ இல்லைங்களா. அப்போ அந்த 1000 என்று ஒரு கிலோ இன்னொரு போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு சக்திவானது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அணுகுண்டுகள் இருக்கும். முதலாக தயாரித்த அணுகுண்டுடைய தன்மை அப்படிங்கிறது 15 கேடி 22 கேடி அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதோட அதிகமான பவர்ஃபுல்லான கூடிய நாடு. இப்போ இந்த அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குங்களா, இவங்க நாடுகள் என்ன பண்ணுறாங்க, போட்டு வந்துட்டு அணு ஆயுதம் குவிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நாடுகளை தான் நம்ம வந்து இப்போ வந்து அணு ஆயுதம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தில் வேற இல்லாத ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான், இந்தியா, சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா, இது எல்லாமே அணு ஆயுதங்கள் வச்சிருக்கு. இவை எல்லாமே அருகாமையில் இருக்குது. ஸோ இந்த நாடுகளை தான் நம்ம அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பின்னணியில் தான் ஒவ்வொரு நாடுகளும் அணு ஆயுதங்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. வந்துட்டு இவங்க அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறதுனாலேயே இவங்களுக்கான கான்ஃப்ளிக்ட், இவங்களுக்குள்ள ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இது சார்ந்து தான் இயங்குது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு நாடு இன்னொரு நாடு பேச்சுவார்த்தை நடத்துவது, வர்த்தக ரீதியாக, இராணுவ ரீதியாக செயல்படுவது எல்லாமே அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறதுனோட அடிப்படையில் இருந்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு மையமான ஒரு புள்ளியாக வந்துட்டு மாறிடுச்சு. ஓகே. இப்போ வந்து நீங்கள் அந்த பட்டியலிட்டீங்க, இத்தனை நாடுகள்கிட்ட வந்து நீங்கள் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்ட்டு, அணுகுண்டுகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த இவ்வளோ நாடுகளும் ஒரே நேரத்தில் ஒரு போர்னு வரும்போது அந்த அவங்களோட சக்திகளை காட்டணும்னு நினச்சாங்க அப்படின்னா அது வந்து இந்த உலகம் எப்படி எதிர்கொள்ளும், அந்த விளைவு எப்படி இருக்கும்? அதாவது இப்போ தற்போதைய நிலைமையில் வந்துட்டு இப்போ படிப்படியாக ஒவ்வொரு நாடுகள் அணு ஆயுதங்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 இந்த ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டிடியூட் ஃபார் பீஸ் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. வருஷம் அவங்க ஒரு இயர் புக் வெளியிடுவாங்க. அதில் ஒவ்வொரு நாடுகளிலும் எவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்குது, மிசைல்ஸ்னுடைய ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற டேட்டா சொல்லிடுவாங்க. அவங்களுடைய தரவுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு ரஷ்யா கிட்ட ஏறத்தாழ வந்து 5000 அணுகுண்டுகள் இருக்குது. அமெரிக்கா கிட்ட அதே மாதிரி 5000 அணுகுண்டுகள் அப்படிங்கிறது இருக்குது. பிரிட்டன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 250 அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஃப்ரான்ஸ் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கிட்ட 250 இருக்குது. பிரிட்டன்கிட்ட 220 சம்திங் அப்படிங்கிறது இருக்குது. சைனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 அணு ஆயுதங்கள் இருக்குது. இந்தியாவிடம் 174 அணு ஆயுதங்கள் இருக்குன்றது. பாகிஸ்தானிடம் 170. நார்த் கொரியாவிடம் வந்து பார்த்தீங்கன்னா 50 அணு ஆயுதங்கள் இருக்குது. இஸ்ரேலிடம் வந்துட்டு 96 அணு ஆயுதம். இப்போ இந்த எல்லா அணு ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டால் இந்த பூமியை வந்து கிட்டத்தட்ட 50 முறை என்டையரில் நம்ம கம்ப்ளீட்டாக அழிச்சிடலாம். ஒட்டுமொத்த பூமியை 50 முறை அழிப்பதற்களவாக சக்தி இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இப்போ உலகெங்கும் நிறைந்திருக்கிறது. அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். 50 முறை அழிக்கக்கூடிய அளவுக்கான அந்த சக்தி வந்து இவ்வளோ அணு ஆயுதம் ஒரே இடத்துல பயன்படுத்துறது அப்படிங்கிறது அதை டுவர்ட்ஸ் அதை நோக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ரைட், ஓகே. ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். ஹிரோஷிமா நாகசாகியை பற்றி அந்த இடத்துல இந்த மாதிரியான அணுகுண்டுகளை பயன்படுத்துறதுனால உலகம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதை விளக்குங்க. உலகம் கற்றுக்கொண்ட பாடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உலகம் அந்த நாடு அதை அப்படி ஒரு பாமை பயன்படுத்திய நாடு எல்லாமே சார். ஏன்னா திரும்ப அதை டிபேட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டுமே அணுசக்தி கொண்ட நாடுகள், பாகிஸ்தானும் இந்தியாவும் அணுசக்தி கொண்ட நாடுகள், ரெண்டும் மோதனான விளைவு மோசமாக இருக்குன்னு சொல்கிறது வந்து திரும்ப அந்த அணு மசில்ஸ் பவர் வச்சு தான் சொல்கிறாங்க. அந்த பவர் வந்து அதை பயன்படுத்தினா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப கேட்கல. இல்லை, நீங்கள் கேட்கப்படுது நான் ஏன் தயங்குறேன் அப்படின்னா என்ன, எப்படி டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. உண்மையில என்னன்னா, உண்மையில பாடம் கற்றுக்கிட்டோமா அப்படிங்கிறது தான். ஓகே, நீங்கள் ஹிரோஷிமா நாகசாகி போன்ற ஒரு சம்பவத்தை நிகழ்ந்ததுக்கு பின்பாக நிச்சயமாக உலகத்தில் யார் அணுகுண்டு இனிமேல் உற்பத்தி செய்திருக்கக்கூடாது. நிச்சயமாக அதுலேருந்து வெளியே வந்துடணும். ஆனால் மேலும் அணு ஆயுதங்களை செய்து கொண்டிருப்பது, சோதனை நடத்துவது, அது வேணும்னு அதை நோக்கி நகரக்கூடிய வேலைகளில் மனித சமூகம் ஈடுபடுது இல்லைங்களா. எனக்கு அந்த முரண்பாடு தான் வந்து புரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப சீரியஸாக வந்து யோசிச்சு பார்க்குறேன். மனித குலம் இது நாள் வரைக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அழிவது. அதாவது என்னன்னா, அந்த பாம்பு போட்ட இம்மிடியட்லி அந்த ஒரு 13 கிலோமீட்டர் ரேடியஸில் கம்ப்ளீட்டாக எல்லாம் வைப்ட் அவுட். அப்படியே எல்லாமே வந்துட்டு சாம்பலாக போயிடுறாங்க.
அப்படியே அந்த 13 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படி எல்லாம் சுத்தமாக ஒரு ஜீவராசியும் இல்லை, அப்படியே கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டது. அடுத்து 10 கிலோமீட்டரில் இருக்கவங்களே அவங்கெல்லாம் அந்த ஹீட்டும் அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷனில் இருந்துட்டு பயங்கரமாக அந்த நீங்கள் சாதாரண பேர்ன் இன்ஜுரிக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் இல்லைங்களா வந்துட்டு, அதில் வந்து அந்த பேர்ன் இன்ஜுரியில் சதைகள் நம்ம தோலெல்லாம் அப்படியே உருகி தொங்கி அதில் வந்து அந்த கஷ்டப்பட்டு இறந்து போன உயிர்கள்ங்கிறது அதிகமாக இருந்தால், அதுக்கப்புறமா இருக்கிறவங்க அதில் வந்துட்டு கொஞ்சம் இதோட கம்மியான ஹீட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆன அவர்களுடைய பாதிப்பு இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் ரொம்ப கொடுமையானது. அப்போ என்னன்னா இந்த மாதிரி அணுகுண்டு இதில் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க இம்மிடியா செத்து போறாங்க இல்லையா, அவங்க உண்மையில புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானுடைய அதுதான். ஆனால் அதுலேருந்து அந்த எக்ஸ்போஷரில் அந்த ஹீட்டில் வந்து தப்பி பிழைத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உண்மையில சபிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஒரு கொடூரமான இது வந்துட்டு அது அந்த அதுலேருந்து எழுந்து அந்த சுற்றி வரை எல்லாம் சாம்பல் போகுது. ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு மனிதன் நின்று இருக்கான், அது எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டார், ஒரு நிழல் வந்து விழுகுது, அந்த நிழல் அப்படியே படிஞ்சிருக்கு. அது என்ன, அவர் இருந்த தடையுமே இல்லை, வெறும் நிழல் மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஹீட், அந்த அளவுக்கான ஒரு பயங்கரமான மிகப்பெரிய ஒரு அழிவு, ஒரு புல் பூண்டு கூட இல்லாத அளவுக்கான ஒற்றுமொற்றமான ஒரு அழிவு. இவ்வளவு வந்து ஒரு ஆபத்தான ஒரு இது இருக்கு இல்லைங்களா, ஒரு தொழில்நுட்பத்தை அதை இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம என்ன பாடம் கற்றுருக்கோம் அப்படிங்கிறதான் கேள்வி. அது கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அதனாலதான் ஜப்பானியர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு எதிராக வந்து போராட்டம், உலகங்களும் அமைதி சார். இப்போ இதை கண்டுபிடித்த அப்பன்ஹைமர் இருக்கார் இல்லையா, அந்த பாம்பு செஞ்ச அப்பன்ஹைமர், அவர் வந்து இந்த இந்த அணுகுண்டை பயன்படுத்துவதற்கு பின்னாடி வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. அதுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்றாரு. ஈவன் அட் லாஸ்ட் மூமெண்ட் அந்த குண்டை வந்து பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஆலோசனை அவர் சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா அவர் கேட்கல. இந்த இந்த குண்டு தயாரிப்பதற்கு அடிப்படையான காரணங்கள் இருந்து 2 பேரும் முக்கியமான, ஐன்ஸ்டீன் வந்து முக்கியமான, இன்னொருத்தர் வந்து சிஸ்லாட் சொல்லக்கூடிய, இவங்க 2 பேரும், இந்த 2 சயின்டிஸ்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த சிஸ்லாட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஐன்ஸ்டீன்ட்ட போய் இந்த மாதிரி நாசிகள் வந்து இப்படியான குண்டு தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்போ ரூசல்வெல்ட் இருக்காரு, ரூசல்வெல்ட்டுக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதணும், இந்த ஆபத்து இருக்கு, அதனால அமெரிக்கா வந்து இந்த அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டும் அப்படின்னு ஆலோசனை தரார். அதன் அடிப்படையில் ஐன்ஸ்டீன் வந்து ஆமா உண்மையிலே நாசிகள் இது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறதுனால அவர் லெட்டர் அட்ரஸ் பண்றாரு. அந்த லெட்டர் அட்ரஸ் பண்ணதுனால தான் ரூசல்வெல்ட் வந்துட்டு சரி ஐன்ஸ்டீனே சொல்றாரு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேன்ஹட்டன் திட்டத்துக்கு வந்துட்டு அனுமதி தர்றாரு. அதன் மூலமா தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆய்வரங்கம் உருவாக்கப்படுகிறது. அதற்கு தலைவராக ஓப்பன்ஹைமரை வந்துட்டு கொண்டு வராங்க. ஓப்பன்ஹைமர் வந்துட்டு அவர் சயின்டிஸ்ட் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப சயின்டிஸ்டுக்கு வந்து ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சு. நீங்க அது ரொம்ப அந்த காலகட்டத்தில் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் எத்திக்கலா யோசித்தாங்க, போருக்கு பயன்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்தில் நாம் ஈடுபட வேண்டுமானா. இன்னும் சொல்ல போனா அந்த நியூக்ளியர் ஃபிஷன் இருக்கு இல்லைங்களா, அதை அதுல அந்த ஆய்வுல இருந்த ஒரு பெண்மணி, அவங்க பேர் எனக்கு மேரின்னு நினைக்கிறேன் சம்திங், அவங்கள கூப்பிடுறாங்க, இந்த நீங்க இதுக்கு வரணும்னு. அவங்க மறுத்து விடுறாங்க, நான் என்னோட விஞ்ஞானத்தை வந்துட்டு இந்த மாதிரி அழிவு சக்திக்கு நான் ஈடுபட மாட்டேன், அப்படி இதுல செயல்பட மாட்டேன்னு மறுத்த விஞ்ஞானிகள் அப்ப நிறைய பேர் இருந்தாங்க. போருக்கு இதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஐன்ஸ்டீன் வந்துட்டு விஞ்ஞானிகள் வந்து நர்வ் கேஸ்க்கு வந்துட்டு அதுல போய் வேலை செஞ்சும் போது அவருக்கு எப்படி நீங்க எப்படி போய் இதுல செய்யலாம்னு அப்படி கேட்டார். எப்படி அழிவு திட்டத்தில் ஈடுபடுத்தலாம், விஞ்ஞானத்தை எப்படி அழிவு திட்டத்தில், அறிவியலை எப்படி அழிவு திட்டத்துக்கு ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் இருந்துச்சு. அதனால இந்த குண்டு பயன்படுத்துக்கு பின்பாக ஐன்ஸ்டீன் ரசல்ஸ்னுடைய டிக்ளரேஷன் ஒன்று இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. அணு ஆயுதங்களை வந்துட்டு ஒழிக்கப்பட வேண்டும், அதை வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும், நம்ம ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட்டை உருவாகணும், ஹியூமனிட்டி எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு அறைகோவல் வந்து விடுத்தார். அப்படியான தொடர் பிரச்சாரங்கள் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது கேட்கப்படலை. அப்ப என்னன்னா நம்ம பாடம் கற்றுக்கோம்னா இல்லை, இந்த அணு ஆயுதங்களை தயாரித்தவர்கள், இதனுடைய பாதிப்பை நேரடியாக பார்த்தவர்கள், இதனுடைய ஆபத்தை புரிந்தவர்கள் தொடர்ச்சியாக அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும், அதுதான் பூமிக்கு பாதுகாப்பானது என்று தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க. ஆனா அது இன்னைக்கு கேட்கப்படலை. ஏன்னா அதுக்கு இப்போ வந்து என்னன்னா அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஜியோ பொலிட்டிக்கல் இருக்கு. ஒவ்வொரு நாடுக்கும் அதிகார வெறி இருக்கு இல்லையா, தான் வந்து வல்லரசு ஆகணும் இல்லை, வல்லரசுன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, நீங்க அணுகுண்டு இல்லைன்னா நீங்க வல்லரசு இல்லை. அப்போ வல்லரசு இருக்கணும் அப்படின்னு, நல்லரசாக இருக்கணும் நீங்க அரசு விரும்புவதில்லை, வல்லரசாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அணு ஆயுதம் அந்த மென்டாலிட்டி இருக்கு இல்லைங்களா, ஆயுதங்களை வைக்கக்கூடிய அதில் மென்டாலிட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபியூடலிசம் இருக்கு, கேபிட்டலிசம் இருக்கு, ஆணாதிக்கத்தன்மை இருக்கு. இந்த எல்லா மைண்ட் செட்டும் சேர்ந்த ஒரு மைண்ட் செட்டு தான் அது. அப்போ இந்த நியூக்ளியரைசேஷன், அந்த ஆட்டம் பாம்ஸ் வச்சிருக்கணும், அணு ஆயுதங்களை வச்சிருக்கணும், போர் இருக்கணும், போர் வெறி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உளவியலா இதெல்லாம் இன்டர்மிங்கிள்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அது வந்து அத்தாரிட்டேட்டிவாகவும் இருக்கு. அதிகாரத்தை கையில் வைத்துக்கொள்ளும், நாம வந்து உலகத்தை ஆளுமை செய்ய வேண்டும், ஒரு நாடு இன்னொரு நாடுகளுக்கு கட்டுக்குள் வைத்திருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி சார்ந்து இருக்கக்கூடிய, அப்போ இந்த மனித இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வளர்த்தெடுக்கப்படுகிறது.
அப்போ இந்த ஹிரோஷிமா நாகசாகிக்கு பின்னாடியும் அந்த அழிவை பார்த்ததுக்கு பின்னாடியும் நாம் கற்றுக்கொண்டு விட்டோமா அப்படின்னு கேட்குறேன்னா நிச்சயமாக நம்ம கற்றுக்கொள்ளவில்லை தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ உலகத்தின் பெரிய என்னன்னா அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் வந்து அமெரிக்கா வந்து எப்போ அந்த இடத்துக்கு வராங்க? ஹிரோஷிமா நாகசாகி மீது அந்த அணுகுண்டு விபத்தை நடத்தினதுக்கு பிறகு அந்த அந்த ஒரு தாக்குதல் நிகழ்த்ததுக்கு பிறகு தான் வந்து அந்த இடத்துக்கு வராங்களா? எப்படி அந்த அமெரிக்கா அந்த இடத்துக்கு டாமினேட் பண்ண இடத்துக்கு? ஆமாம், அது இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு கலோனியல் பவர்ஸ் வந்துட்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடியே அப்படியே கொஞ்சம் அவங்களுடைய டவுன்ஃபால் ஏற்படுது. பிரிட்டனுடைய பவர் வந்துட்டு டவுன்ஃபால் ஆகுது, ஃப்ரான்ஸினுடைய பவர்ஸ், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னுடைய, ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி பயங்கரமாக நொடிஞ்சு போயிடுறாங்க. அதில் செகண்ட் வேர்ல்டு வாரில் ரொம்ப லாபம் அடைந்த ஒரு நாடுனா யூஎஸ்ஏ தான். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு இங்கே இமிடியட்டாக உள்ளே போகல. இவங்க நாசிகளுக்கும் வந்துட்டு போர் தளவாடங்களை விற்பனை செஞ்சாங்க, பிரிட்டனுக்கும் இருந்தாங்க, ஆக்சிஸ் கண்ட்ரிக்கும் அலைஸ் 2 நாடுகளுக்குமே ரெண்டுக்கும் வியாபாரம் வர்த்தகமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நியூட்ரல் நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. அப்போ வந்து ஜப்பான் வந்து பெர்ல் ஹார்பரில் வந்துட்டு தாக்குதல் நடத்துது. அப்போ தான் அதுக்கு பின்னாடி தான் அமெரிக்கா வந்துட்டு இப்போ சண்டைக்குள்ளே வராங்க. அவங்க இந்த வேர்ல்டு வாருக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அது வரைக்கும் வரல. ஸோ அது வரைக்குமே ஹிட்லர் சப்போர்ட் பண்ண ஆட்களுமே யூஎஸ்லேயுமே வந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்ளின் வந்து பயங்கரமாக வந்துட்டு ஹிட்லர் நக்கல் பண்ணி படம் எடுத்திருப்பாரு போருக்கு முன்னாடியே. அவர் திரையிட்ட திரையரங்குக்குள்ள அவருக்கு எதிரான கோஷங்கள் இருந்துச்சு. நாசிகள் வந்துட்டு அவருக்கு எதிராக கோஷங்கள் வச்சாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து நாசிகளுடைய சப்போர்ட் அப்படி இருந்துச்சு. அப்போ அமெரிக்கா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியாக கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. இந்த போர் சூழலை பயன்படுத்தி பயங்கரமாக இந்த ராணுவ தளவாடங்களை விட்டு அது பயங்கரமாக வளர ஆரம்பிச்சது. ஸோ அதில் வந்து பயன்படுறாங்க. ஸோ 2வது இந்த அணுகுண்டு தயாரிச்சதுக்கு பின்னாடி உலகத்துக்கு அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க, பாரு என்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய பாம் இருக்குது, நான் தான் இனிமேல் பவர்ஃபுல், என்னை மீறி யாரையும் நடத்த முடியாது அப்படின்னு மறைமுகமாக. ஹிரோஷிமா நாகசாகியில் அவங்க குண்டு போட்டதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட நொடிஞ்சு போயிடுச்சு, எந்த நொடியிலும் அது வந்து சரண்டர் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் போகிறாங்க. ஆனால் வேணும்னே வந்துட்டு குண்டு போடுறாங்க. அமெரிக்கர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். ஜப்பான் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா ஹிட்லர் வந்து தோத்துடுறாரு, ஹிட்லர் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டாரு. ஸோ கம்ப்ளீட்லி அந்த யூரோப்பில் வந்துட்டு போர் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. ஜப்பான் சார்ந்திருக்கக்கூடிய சில பகுதிகளில் மட்டும்தான் வந்துட்டு மீதி நாடு கொஞ்சம் சண்டை போட்டுருக்காங்க. ஜப்பானுமே ரொம்ப வெர்ஜ் ஆஃப் சரண்டரில் தான் இருக்காங்க. ஈஸியாக சரண்டர் பண்ணிட முடியும். அப்போ வந்து சயின்டிஸ்ட் இந்த ஒரு ஆலோசனை தர்றாங்க. அப்போ நம்ம போனோம்னா நாம ஏன் இந்த குண்டை வெடிக்க வச்சு அவங்களுக்கு காட்டக்கூடாது, பாரு எங்ககிட்ட இப்படி ஒரு ஆயுதம் இருக்கு, சரண்டர் ஆகுன்னு அப்படின்னு ஆப்ஷன் சொல்றாங்க. அந்த ஆப்ஷனை நோ சொல்லிடுறாங்க. அதெல்லாம் வந்து ஜப்பானை சரண்டர் ஆகி சொல்லணும். அதாவது என்னன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மனியோட சேர்ந்து ஜப்பான் சண்டை போட்டிருக்காங்க. ஜெர்மனி போயிருச்சு, உங்களுக்கு இட்டாலி வந்து போயிருச்சு, அவங்களாம் விழுந்துட்டாங்க. ஜப்பான் மட்டும் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு. அப்போ வாரை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணணும்னா ஜப்பானை வந்துட்டு நீங்கள் தோல்வியடை செய்யணும். தோல்வியடை செய்யணும்னா ஒன்லி திங் சரண்டராக வைக்கணும். அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஸோ ஜப்பானுடைய அரசரை வந்துட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை கொண்டு வந்து அவர் வந்து சரண்டர் பண்ண வைக்கணும். அப்போ இந்த நிலைமை இருக்குது. அந்த இடங்களில் அதிகமாக போரிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாடாக அமெரிக்கா தான் இருக்குது. பிலிப்பைன்ஸ் இந்த போன்ற இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கன் படைகள் தான் உள்ளே இருக்குது. ஸோ செகண்ட் வாரோட நீங்கள் முடிக்கணும். அப்போ இந்த நேரத்தில் வரும்போது இந்த பாம் பயன்படுத்துவதில் தான் சரியானதாக இருக்கும் என்று அப்போதே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு ஆலோசனை வழங்கப்படுகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது மட்டும்தான் காரணமாக இருந்துச்சுன்னா இல்லை. அவங்களுக்கு அப்போ சோவியத்தினோட சேர்ந்து தான் அவங்க செகண்ட் வேர்ல்டு சண்டை போட்டுருக்காங்க. இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளை இவர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. ஈவன் தோ ஒன்றா தான் ஒரே அலைன்ஸில் சண்டை போட்டிருந்தாலும். ஸோ கம்யூனிசம் பரவுவதே வந்துட்டு இயல்பாக வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து விரும்பவில்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தரணும், பார் என்கிட்ட என்ன இருக்குதுன்னு காட்டுறதுக்கான ஒரு எச்சரிக்கை. அடுத்து ஒரு சூப்பர் பவராக நாம் வளர வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை அறிவிக்க வேண்டும், என்னிடம் வந்துட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்கு, என்னை மீறி யாரும் இங்கே செயல்பட முடியாது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டும், குறிப்பாக சோவியத் யூனியனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் அவங்க குண்டு போடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குண்டு போட்டிருக்காங்க ஹிரோஷிமாவில் வந்து போடுறாங்க, அதோடு நிறுத்திடலாம். 2வது நாகசாகியில் ஏன் போடுறாங்கன்னா 2 குண்டுமே அவங்க பரிசோதனை பண்ணி பார்க்கணும், அதோட இம்பாக்ட்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்டே வந்து அதாவது அவங்களுக்கு அதோட பவர் என்னன்னு தெரியல, அதாவது வந்து அதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலையா? அதாவது என்னன்னா நீங்கள் ஃபீல்ட் டெஸ்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. மேன்ஹாட்டனில் வந்துட்டு அதை வெடிக்க வச்சு பார்த்துறாங்க, வெற்றிகர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெடிச்சிருது, பாம்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு சிட்டியில் வந்து போட்டால் அந்த குண்டு என்ன பாதிப்பை உண்டாக்குன்னு தெரியும்ல, எவ்வளோ பேர் இம்மிடியட்டாக செத்து போவாங்கன்னு உங்களுக்கு கணக்கு தெரியணும் இல்லையா? அந்த சோதனை எலிகளாக வந்து ஜப்பானை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் போகிறாங்க. சரி, முதல் நாள் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் சான்ஸ் கொடுக்கல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரம் டைம் கொடுக்கணும் இல்லையா? அடுத்த 2வது நாள் மறுநாளே வந்து அடுத்ததும் போடுறாங்க. அப்போ அவங்க அடுத்து யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்கல, 2வது குண்டும் போடுறாங்க.
குண்டு போட்டு ஓகே, அப்போ இம்மிடியட்டாக 13 கிலோமீட்டர் காலி ஆகுது, இம்மிடியட்டாக இவ்வளோ பேர் செத்து போகிறாங்க, இம்மிடியட்டாக இவ்வளோ ஹீட் வருது, அந்த ஹீட்டில் இவ்வளோ பேர் செத்து போகிறாங்க, அந்த டேட்டாஸ் அவங்களுக்கு தேவை, அதை எடுக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா இதன் மூலமாக இப்படித்தான் வந்து ஒரு வலுவான நாடாகுது. ஸோ அப்புறம் 2வது உலகப் போருக்கு பின்னாக எப்படி மீட்டுருவாக்கம் செய்வது பொருளாதார ரீதியாக அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. 1944 இந்த உடன்பர்க்ல வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடத்துறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் தான் IMA அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கணும்னு பேச்சுவார்த்தை முடிவு பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், கடன் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும். அதே போல இன்டர்நேஷனல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஒன்று உருவாக்கணும் முடிவு பண்ணுறாங்க. அதான் வேர்ல்டு பேங்காக பரிணமிக்குது. IMF வந்துட்டு அமெரிக்கா ஹோல்டு எடுக்குது. டாலரை வச்சு தான் இனிமேல் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்போ தான் வருது. ஓகே. ஸோ எக்கனாமிக்கலாகவும் அவங்க வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க வேர்ல்டு ஆர்டரை வந்துட்டு. ஸோ அவங்க 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக அணு ஆயுதங்கள் மூலமாகவும் உலக வங்கி IMF மூலமாகவும் ஒரு பிக் பிரதர் கண்ட்ரோல் மெக்கானிசம் கிடைக்குது. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உலக சுற்றி எல்லா இடத்தையும் மிலிட்ரி பேஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோவியத் யூனியனுக்கு கவுண்டர் பண்ணக்கூடிய வேலைகளை சுற்றி வேற பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கம்யூனிசம் வந்து பரவக்கூடிய ஆபத்து இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா அந்த நாடுகள் எல்லாம் போய் காலி பண்ணுறது. கம்யூனிசத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் காலி பண்ணுற வேலைகளை CIA தொடர்ச்சியாக வந்து பண்ணுறது. கம்போடியா, வியட்நாமுக்கும் அதுக்கு போகிறாங்க. வியட்நாமில் வந்து அங்கே கம்யூனிஸ்ட் வருதுங்கிறக்காக அதுக்கு எதிராக தான் அங்கே போய் போகிறாங்க. நார்த் கொரியா, சவுத் கொரியா பிரிக்கிறதுக்கான காரணமும் அதான். அங்கே கம்யூனிசம் பரவக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா செஞ்சுதான். ஆப்பிரிக்க நாடுகளில் வந்துட்டு நிறைய நாடுகளில் வந்து கம்யூனிசம் பரவ ஆரம்பிச்சு அது தடுக்கின்ற வேலை செய்கிறாங்க. இப்போ என்னன்னா கம்யூனிசம் வந்து பரவக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறாங்க. அதுக்கான மிலிட்ரி பேசஸை வந்து உண்டாக்குறாங்க. பனானா ரிபப்ளிக்னு சொல்லிட்டு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் அவர்களுக்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய நாடுகளை வந்து உருவாக்குறாங்க. எதிராக இருக்கக்கூடியவங்களெல்லாம் காலி பண்ணுறாங்க. சிலி நாட்டு அதிபர் சல்வர் அலண்டேவை வந்துட்டு கொள்றாங்க. 1971 செப்டம்பர் 11 வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு இராணுவ புரட்சி மூலமாக அவரை வந்து படுகொலைகிறார். அதே மாதிரி இவர் பேட்ரிக் லுலுமா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கோ நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், அவரை வந்துட்டு இராணுவ புரட்சி மூலமாக அவரை வந்துட்டு கொலை செய்கிறாங்க. சேக்வேரா வந்து. அப்போ என்னன்னா உலகெங்கிலும் வந்துட்டு கம்யூனிசம் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு வேட்டையாடுறாங்க. அப்படி இராணுவ பேச இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா தன்னுடைய பவரை வந்து அப்படியே வந்து விரிவாக்கம் செய்து கொண்டே போகுது. இன்னைக்கு வந்து சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து பயங்கரமாக வந்து வளர்ந்து நிற்குது. இப்போ US இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சோவியத் யூனியன் கண்ட்ரோல் பண்ணணும், சோவியத் யூனியனுடைய சித்தாந்தம் உலகெங்கேயும் பரவக்கூடாது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பரவக்கூடாது, அதை கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை தான் அவங்க இந்தளவுக்கு எடுத்தாங்கிறது சொல்கிறீங்க. இப்போ இவங்களோட வளர்ச்சி இந்த அளவுக்கு க்ரோத்தில் போயிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டாக கவுண்டர் பாலிடிக்ஸாக சோவியத் யூனியனோட பாலிடிக்ஸ் என்ன வந்துச்சு அன்றைய காலகட்டத்தில்? சோவியத் யூனியனுமே அவங்க ஐடியாலஜி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வேலைகள். இப்போ ஈஸ்டர்ன் யூரோப் அப்படிங்கிறது சோவியத் யூனியனுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு வந்து உதவி செய்வது, சைனாவாக இருக்கட்டும், வியட்நாமாக இருக்கட்டும், கியூபாவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், இதுக்கான உதவி செய்து பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய உதவிகளை செய்வது. ஈவன் வந்து உங்களுக்கு ஈராக்ல வந்துட்டு கம்யூனிஸ்ட் ஆதரவு கட்சிகள் இருந்துச்சு, மிடில் ஈஸ்ட்ல அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் ஆதரவு ஆப்கானிஸ்தான்ல கம்யூனிஸ்ட் ஆதரவு கவர்மெண்ட் இருந்துச்சு. அதை வந்து வீழ்த்துகின்ற வேலையை வந்துட்டு அமெரிக்கா வந்து அந்த அடிப்படையில் தான் முகாஜிதீனை வந்து வளர்த்துருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த கவர்மெண்ட்டை வந்து காலி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முகாஜிதீன் வந்துட்டு விட்டாங்க. அதாவது இவர்கள் பாருங்கள் இறைவனுக்கு எதிரான நாத்திகர்கள் வந்துட்டு உங்கள் நாடை வந்து ஆளப்போகிறார்கள் அப்படிங்கிற பிட் நோட்டீஸை வந்து அமெரிக்கா வந்துட்டு ஃபண்ட் பண்ணி அடிச்சு கொடுக்குறாங்க. முகாஜிதீனை வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனை இருக்கும்போது தான் அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் சோவியத் படை வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழையுது. ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழையும் போது நேரடியாக நாத்தியர்கள் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சோவியத் யூனியனுக்கு எதிராக சண்டை போடுகின்ற அவங்களுக்கான சண்டை போடுற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்களுக்கு முகாஜிதீனுக்கு வந்துட்டு ஆயுதங்களை கொடுக்கணுங்கிறது அமெரிக்கா கொடுக்க ஆரம்பிக்குது. இது CIA தான் வந்து பண்ணுது. அதே முகாஜிதீன் தான் வந்துட்டு அதுலேருந்து தான் தாலிபான் வர்றாங்க, அதுலேருந்து தான் ஒசாமா பின் லேடன் வர்றாரு. ஓகே. ஸோ அது இவங்க தான். அப்புறமா அதே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்களை வந்து டெரரிஸ்ட்னு அமெரிக்காவும் சொல்லுது. அதே ஒசாமா பின் லேடனை அவர் அழிக்கணுன்ற ஆப்ரேஷன்ஸ் இவங்க தான். ஆமாம், இனிஷியலாக அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி வளர்த்து விட்டது அமெரிக்கா தான். ஓகே. அது மாதிரி சோவியத் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்போவோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ரேம்போ படத்துலாம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் போராக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் போரில் பாதிப்படைஞ்ச அந்த ஒரு சோல்ஜர் மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வாரில் தோற்ற மாதிரியே இருக்காது. வியட்நாமில் அவங்க நிகழ்த்தின ஒரு கொடுமை இருக்குல்ல, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து கடுமையான வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு தாக்குதலை வந்துட்டு நடத்துனாங்க. வந்துட்டு அப்போ வந்து சோவியத் யூனியன் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க.
வியட்நாமில் இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ப்ராக்சி வார் நடக்குது இல்லைங்களா, அந்த வேலைகள் அப்பவுமே வர ஆரம்பிச்சது. பட் ஹோச்சிமின் கவர்மெண்ட் வந்து வியட்நாமில் தோல்வியடை செய்யறதுக்கு அவங்க செஞ்ச ஆப்ரேஷன்ஸில் வந்து தோல்வியில் அடைஞ்சாங்க. கடைசியில் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து யூஎஸ் தோல்வி தான் அடைஞ்சாங்க. ஆமாம், யூஎஸ் நினைச்சா அது அது முக்கியமான ஒரு வெற்றி தான் சொல்கிறேன். அதை சொல்ல சோவியத் யூனியன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ சோவியத் யூனியன் நிறைய சப்போர்ட் செஞ்சாங்க. ஆனால் என்னன்னா நிறைய அதில் சிக்கல்கள் உருவானதன் மூலமாக வந்துட்டு அந்த சோவியத்தினுடைய அந்த சோசியலிஸ்டிக் பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது இருக்குங்களா, அதுவுமே அமெரிக்காவுக்கு கவுண்டரா பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்களுமே பயங்கரமான ஒரு ரிஜிடான ஒரு அரசாங்கமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இதில் வந்து பிரச்சனையாச்சு. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்க வேண்டிய சோசியலிசம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக மாறல. அவங்க என்ன பொருளாதார உற்பத்தி முறை வச்சிருந்தாங்களோ அதே உற்பத்தி முறை தான் இங்கே. அதே முதலாளித்துவ பொருளாதார முறைக்கு இவங்களும் மாறிட்டாங்களா? கிட்டத்தட்ட உற்பத்தி முறைங்கிறது அப்படிதான் இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு சமூக ஏகாதிபத்தியமா வந்து மாறிடுச்சு அப்படின்னு இங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, அது உண்மைதான். வந்துட்டு என்னன்னா சோசியலிஸ்டிக் உற்பத்தி முறையில எக்காலஜி மேலான பார்வை. அங்கேயும் இயற்கை வளங்களை சுரண்டுறாங்க, இங்கேயும் இயற்கை வளங்களை சுரண்டுறாங்க. அங்கேயும் தொழிலாளர்கள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டும், இங்கேயும் தனியாக பெரிய அளவுக்கான ஒரு வேறுபாடு இல்லை. ஆனால் சோவியத் யூனியன்ல என்ன ஒரு உறுதி செய்யப்படுச்சுன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிடும், ரேஷன் வந்துட்டு கிடைச்சிடும், எல்லாருக்கும் தங்குவதற்கான இடம் இருக்கும், மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி அவர்களுக்கு இருக்க வேண்டிய குறைந்த அளவிலான மனித உரிமைகள், சில லேபர் சார்ந்திருக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குங்களா, அது இல்லை. அதுதான் பிரச்சனையாச்சு. அதனால தான் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேபர் யூனியன் வந்துட்டு வலுப்பெற ஆரம்பிக்குது. அதான் கொஞ்சம் அந்த ஃப்ரிக்ஷனை உடைக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ரொமேனியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனுக்கு எதிரான முழக்கம் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் ரொமேனியா தான் வந்து வெளியே போகுது, அந்த ஈஸ்டர்ன் பிளாக்லேருந்து வெளியே போகுது. அதுக்கப்புறம் செக்கோஸ்லோவியா உடைய ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி தான் சோவியத் யூனியன் வந்து முற்றிலுமாக உடஞ்சி போகுது. இதெல்லாமே உங்களுக்கு 80களில் ஆரம்பித்து முடியக்கூடாது. ஸோ சோவியத் யூனியன் வந்து இதை கவுண்டர் பண்ண விதம் இருக்கு இல்லைங்களா, அது போதுமானது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா ப்ரொபகண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த காலத்தில் சோவியத் யூனியனோட புக்ஸ் இங்கே நிறைய வர ஆரம்பிச்சு. தமிழ்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கொள்கையை நம்ம வந்து பரப்பணும். மாஸ்கோ பப்ளிகேஷன், ப்ராக்ரஸ் பப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அப்போ வந்து தான். ஸோ அந்த முன்னெடுப்புகள் செய்தாங்க. மாற்றாக இருக்கக்கூடிய சோசியலிச உற்பத்தி முறை அப்படிங்கிறது அது வந்து ஒரு போதுமையாக பெற்ற ஒரு அமைப்பாக வளரல. என்ன பிரச்சனை அப்படின்னா சோவியத் யூனியன் உருவான ஒரு காலகட்டத்தில இருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வேற முதலாளித்துவ நாடுகள் இருக்கு. அது எப்போ வேணா இது காலி பண்ணுங்கிறதுக்காக வேலை இருந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்க வேண்டியது, எப்பவுமே எல்லாரும் சந்தேகிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்போ அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஸ்டாலினுக்கான இருந்த மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறதுனா யார் எதிரியாக மாறுவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாது. ரெண்டாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் சோவியத் யூனியன் மட்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு 1 கோடி அளவுக்கான சோல்ஜர்ஸ் வந்து இழக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு பாருங்க. அவ்வளோ பேரை இழந்து தான் அவங்க வந்துட்டு ஃபாசிஸ்டுகளை வந்துட்டு நாசிஸ்டுகளையும் தோக்கடிக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்த இது. ஆனால் அவ்வளோ பேரை நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னா போருக்கு பின்பாக மறுகட்டமைப்பு செய்யும் போது உங்களுக்கான இருக்கக்கூடிய ஆளுமைகள் இதெல்லாம் அது இழந்துட்டு தான் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு இழப்பு இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிரச்சனையாக வருது. ஸோ அப்போ அந்த வரலாற்றில் நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதாவது பலவீனங்களோடு அது ஒரு நிலையிலே வந்துட்டு அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த்தாக வளர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அதனுடைய வீழ்ச்சியாக அது போய் முடிஞ்சதையும் நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இப்போ இந்த அணு ஆயுதங்கள், அந்த அணு ஆயுதத்தை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவோட மசில் பவர் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துறது இந்த அளவுக்கு மோசமானதுன்னு விளக்குறீங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அணு சார்ந்த அந்த ஆற்றல் அது வந்து வளர்ச்சியினுடைய முக்கியமான குறியீடாக மாறிடுச்சு. இன்றைக்கி அதை தவிர்க்க முடியாத அளவில் வந்து இன்றைக்கி எல்லா நாடுகளுடைய நிர்வாக வசதியுமே அதை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை முற்றிலும் தவிர்த்திட முடியுமா? அதை அணுங்கிற விஷயத்த நீங்கள் அணுவை போருக்கு பயன்படுத்துது, அணு சார்ந்த அந்த ஆற்றலை போருக்கு பயன்படுத்துறது ஒரு செக்டர், ஆனால் அதுவே வளர்ச்சி செக்டர்களை பயன்படுத்துறது ஒரு பக்கம். இந்த பார்வையே சரியான பார்வையை நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அதாவது இப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸை வந்துட்டு யாரும் வந்து அப்போஸ் பண்ணல. ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஹீமோ தெரப்பி கொடுக்கறதுக்கு வந்து ரேடியேஷன் வந்து பயன்படுத்தாங்க. அதனுடைய மெடிக்கல் யூஸ்க்கு வந்து அது வந்து பயன்படுத்துது. அதுக்கு நம்ம வந்து அப்போஸ் பண்ணல. வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வேண்டாம். ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா ஃபஸ்ட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிது. ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ்ன்னு சொல்லிட்டு அமைதிக்காக மட்டும்தான், நாங்கள் இது வந்துட்டு போருக்காக செயல்பட மாட்டோம், எலக்ட்ரிசிட்டிக்காக மட்டும்தான் பயன்படுத்த ஆரம்பித்து திடுதுப்புன்னு 70s 73 71 இந்திரா காந்தி அவர்கள் இருக்கின்ற போது ஃபஸ்ட்டு அணுகுண்டு சோதனை பண்ணுறீங்க ப்ரோக்ரானில் இல்லைங்களா. ஸோ அப்போ ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் இருந்த ஒரு நிலைமையிலேருந்து நீங்கள் வந்து அந்த ரியாக்டரை வந்து பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி பண்ணுறங்கிற பேரில் நீங்கள் கொஞ்சமாக உரேனியம் புளூட்டோனியத்தை வந்துட்டு என்ரிச் பண்ணி அதில் குண்டு தயாரிப்பதற்கான வேலை தான் செய்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அதனோட எண்டு வந்து எதில் போய் முடியுதுன்னா அது வந்து பாம்பில் தான் போய் முடியுது. ஓகே. அது அந்த நெக்ஸஸில் தான் இருக்குது. ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லலாமே இல்லையே, இது வரைக்கும் யாரும் அதை அப்படி பண்ணலை.
ரெண்டாவது, நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது ரொம்ப நாமினல். அது இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் வந்து அது கிட்டத்தட்ட 3% தான் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 20 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு 3% தான் அது வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. ஸோ அது வந்து நெசசிட்டின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையா வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த அணு கழிவுகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது தெரியல. அல்டிமேட்லி இது எல்லாம் பாம்புக்கான விஷயமா தான் இருக்குது. அதனால் இது வந்து நெசசிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நியூக்ளியர் வார் அப்படிங்கிறது இன்றைய சூழலில் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அது அந்த நிலைமைக்கு போகாதுங்கிற வாக்குறுதி யாராலும் தர முடியாது. இது வந்து வெறும் எலக்ட்ரிசிட்டிக்கு தான் பயன்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறது வந்து நிச்சயத்தன்மை யாராலையும் உறுதியும் செய்ய முடியாது. ரெண்டாவது, இதை மட்டும் வச்சு தான் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது கிடையாது. வேற நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம், ஒரு நியூக்ளியர் வார் வருது, ஒரு சினாரியோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 நாடுகளான வருது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்மையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 நியூக்ளியர் பாம்பு வெடிக்கிறீங்க, மொத்தமாக 100 நியூக்ளியர் பாம்பு, ஒவ்வொன்றும் அதோட தன்மை வந்து 15 KTன்னு வச்சுக்குவோம். அது ஒரு ஆய்வு அறிக்கை இருக்குது. 15 கிலோ டன்ஸ் ஆஃப் TNT தன்மை இருக்கக்கூடிய அணுகுண்டுகள், 100 அணுகுண்டுகள் வெடித்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு இருக்குது. அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அப்படி ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தரையில் நடக்கக்கூடிய ஆபத்து, கம்ப்ளீட்டாக எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, ஒரு புல் பூண்டு இருக்காது, சாம்பல் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது 2. அதோட நிரந்தரமான ஒரு பாதிப்பு இருக்குல்ல, நீண்ட காலத்துக்கு இருக்க, குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள். அதில் ஒன்று சொல்கிறது என்னென்னா, ஓசோன் படலம் வந்துட்டு பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஏரசோல்ஸ் இது என்ன பண்ணுன்னா, ஓசோன் படலத்தை வந்து காலி பண்ணிடும். ஓசோன் படலம் காலி ஆயிடுச்சுன்னா யூவி ரேஸ் வந்துட்டு அதிகமாக வரும். அப்போ அந்த சரும நோயினால் வந்துட்டு நம்ம ஸ்கின் கேன்சர்ஸ்னால இறந்து போகிற நபர்கள் அதிகமாக இருக்காங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு குறைஞ்சிரும். எக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய மாற்றங்கள், அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நியூக்ளியர் வின்டர் ஏற்படும் சொல்லுவாங்க. அணு கதிர் இருக்க பனிக்காலம் அப்படிங்கிறது, அணு கதிர் இயக்க ஒரு பனிக்காலம் உண்டாங்க. அதாவது என்னென்னா, சன்ரேஸ் வர்றது இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வரக்கூடிய சாம்பல்கள் பூமியை சுற்றி ஒரு படலமாக சேர்ந்து பூமிக்கு சூரிய கதிர்கள் வராமல் தடுத்து நிறுத்தணும். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் செயற்கையாக உங்களுக்கு பனிக்காலம் இருக்கும். அந்த பனிக்காலத்தில் உங்களுக்கு அதிகமான ரேடியேஷன் இருக்கக்கூடிய வந்துட்டு ஸ்னோஃபாலின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நியூக்ளியர் வின்டர் இருக்கலாம், நியூக்ளியர் சம்மர் வரலாம், அதிகமான ஹீட் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய இது இருக்கலாம். ஸோ இந்த மிகப்பெரிய, அதாவது கம்ப்ளீட்டாக இந்த பூமியினுடைய பயோஸ்பியரோட அமைப்பு முறையே வந்துட்டு பயங்கரமாக மாறிடும். நிரந்தரமாக சில இடங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாறிடும். அக்வாட்டிக் லைஃப் வந்து எதுவுமே இருக்காது, பெரிய அளவுக்கு அது வந்து இல்லாமல் போய்விடும். அப்போ வந்து சுற்றி வரக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு நியூக்ளியர் வாருங்க நம்மளை வந்து கற்பனை செய்து முடியாது. அப்போ அந்த ஆபத்தாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வெறும் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இது மட்டும் தான் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு அப்படி யாரும் இருக்க போகிறது கிடையாது. அப்படி இல்லை, வரலாறு நமக்கு அதான் சொல்லியிருக்கு வந்துட்டு. ரெண்டாவது, இது மட்டும் தான் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது. அப்போ இந்த ஆபத்தை மனதில் வைத்து தான் நீங்கள் வந்து பேசணும். அப்போ இது வந்து நெசசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதே தவிர, இது டெவலப்மெண்ட்டுக்கான சொல்லக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது முற்றிலுமே தவறான, அதை நம்ம கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதான். நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேறு டெக்னாலஜிஸ் இருக்குது. பாம்ஸ் வந்து நம்ம டிசார்மன்ட் பண்ணி தான் ஆகணும், அது குறைச்சி தான் ஆகணும். அதுதான் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும். நம்ம இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இந்த டெக்னாலஜிஸ், இந்த ரேடியேஷன்ஸ் வந்து மெடிக்கல் இதுக்கு நமக்கு தேவைப்படுது, அதுக்கு பயன்படுத்தலாம். வேறு விதமான ஆரோக்கியமான சில நெசசிட்டியான இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் பயன்படுத்துறதுல நம்ம அக்ரிகல்ச்சர் சில இதில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் எதுவுமே எனக்கு வந்து மாட்டு கருத்து. இப்போ சில இதெல்லாம் இப்போ வந்துட்டு நம்ம கேக்ஸ் இதில் மேலே நட்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப நாளானாலும் அந்த நட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் பூஞ்சை வந்துடணும்ல. ஒரு ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு வெங்காயத்தை போட்டாலும் அதில் வந்து ஒரு பூஞ்சை இதெல்லாம் வந்துடும். ஆனால் நீங்கள் பேக்கரியில் வச்சிருக்கக்கூடிய அந்த நட்ஸில் வந்து பூஞ்சையாவே வராது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரேடியேட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஆர்கானிக்கெல்லாம் அழிச்சிடுறாங்க. அப்போ அதுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஃபங்கஸோ எதுவும் ஃபார்ம் ஆகாது. அது பாட்டில் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் இருக்கும். ஸோ அப்படி வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அது வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த டெக்னாலஜி நமக்கு வந்துட்டு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ எந்த இடத்துல நீங்கள் வேணாம், ஹியூமனுக்கு நமக்கு நிச்சயமாக தேவை, ஹியூமோதெரப்பிக்கு நமக்கு ரேடியேஷன் அப்படிங்கிறது தேவை. அது நம்ம மறுக்கல. அப்போ எங்கே இது நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம், இங்கே பயன்படுத்தலாம். நிச்சயமாக எலக்ட்ரிசிட்டிக்கு நிச்சயமாக தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் இது ஒரு போரை நோக்கி போகக்கூடாதுங்கிறது எல்லாரோட விருப்பமாக இருக்குது. ஆனால் வந்து அதில் போர்லங்கிறது 2 விஷயம் இருக்குது. சாதாரண போர், ரெண்டாவது அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது. இந்த 2 போருக்கான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ நடந்திருக்கிறது என்னென்னா, இது வந்து ரொம்ப ஒரு மினிமமாக கால்குலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னா, ஸோ பார்டரில் இருக்கக்கூடிய வந்து ஒரு கிராஸ் ஃபயரிங் அப்படிங்கிறதான்.
இங்கேருந்து சில குண்டுகள் எறிகிறது, அவங்க எடுக்கிறது, எது தாக்குதல். அப்போ நேரடியாக தளவாடங்கள் போயிட்டு நேருக்கு நேராக மோதிக்கொள்ளக்கூடிய அந்த கன்வென்ஷனல் வார் நோக்கி நம்ம வந்துட்டு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் தான். இதில் இப்போ வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்துட்டு பெரிய அளவுக்கான அழிவுகளை உண்டாக்கக்கூடிய அளவுக்கான இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கெமிக்கல் பாம்ஸ் வரும், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் வரும். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு தான் உங்களுக்கு அணு ஆயுதம். அதாவது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு முன்பாக குறைந்த அளவில் மிகப்பெரிய சேதங்களை உண்டாக்குவதற்காக அணு ஆயுதங்களுக்கு ஈக்குவலாக இல்லாட்டி கூட அதில் குறிப்பிட்ட சதவீதங்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்குவதற்கான சில போர்க்கருவிகள் அப்படிங்கிறது இருக்குது. முதலாக நமக்கு வந்துட்டு ஈராக் இங்கெல்லாம் வந்துட்டு அங்கே இந்த நிறைய மிசைல்ஸ் தாக்குதல் இதெல்லாம் வந்துட்டு நடத்தும் போது, ஆப்கானிஸ்தான்ஸில் நடத்தும் போது அமெரிக்கா வந்து இந்த டெப்ளிட்டட் உரேனியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, மிசைலுடைய மூக்கில் வந்து வச்சு அனுப்புனாங்க. கொஞ்சமாக உரேனியத்தை கொஞ்சமாக பயன்படுத்துறது அப்படிங்கிற இது. அது அணு ஆயுத பொருள் ஆகாது, அது அணு ஆயுதங்கள் ஆகாது. ஓகே. ஆனால் கொஞ்சமாக அதை வச்சு பயன்படுத்தி இது பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் பாம்ஸ் வந்து பயங்கரமாக, அது கிளஸ்டர் பாம்ஸ்னுவாங்க. அப்படியே அது கொத்தாக அது வேறு வரும், பயங்கரமாக அதை வெடிச்சு இது பண்ணும். ஈழத்தில் வந்து அந்த பாம்ஸை வந்து பயன்படுத்தாங்க. இது எல்லாமே தடை செய்யப்பட்டது. ஃபஸ்ட்டு வியட்நாமில் தான் வந்து பண்ணாங்க. வியட்நாமில் அது அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, ஸோ அந்த ஜியோகிராஃபிக்கை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி போரிட்டாங்கன்னா, பயங்கரமாக சுரங்கம் தோண்டி அதுக்குள்ளே காடுகளுக்குள்ள ஒளிஞ்சிருந்து கொரில்லா வார்ஃபேரை வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நேரடியாக டார்கெட் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்டையர் காடையே நீங்கள் எரிச்சு அழிக்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிளஸ்டர் பாம்பிங் அப்படிங்கிறத பண்ணாங்க. அதில் ஏஜென்ட் ஆரஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக பண்ணாங்க. கெமிக்கல் பாம்பிங் பயங்கரமாக வந்து பண்ணாங்க. அதில் வந்து ரொம்ப சிக்கி தருண்டு போனாங்க. வந்து இந்த ஈராக் அண்டு அதுக்கு பின்னாடி ஆப்கானிஸ்தானில் இதே மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய பாம்பிங்காக இருக்கட்டும், ஈழத்தில் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே என்னென்னா ஏரியல் பாம்பிங். ட்ரோன் மூலமாகவோ இல்லை வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் மூலமாக போவாங்க, ஒரு இடத்துல குண்டு போடுவாங்க, வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஸோ நேரடியாக லேண்டில் போய் தாக்குதல் இருக்காது. ஏரியல் பாம்பிங் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும். இன்னும் அந்த அளவுக்கு நம்ம போகலாம். அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது தான் பதிலாக நிறைய தளவாடங்கள் உள்ளே போகிறது. அதுக்கப்புறம் ரொம்ப முரண்பாடு வந்துச்சுன்னா எண்டு தான் வந்துட்டு நியூக்ளியர் வரும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஒரு ஸ்டெப்பாக போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்தியா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு போகும்னு சொல்லலாம், அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 போகிறேன், ஏரியல் பாம்பிங்கை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிளஸ்டர் பாம்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை மிசைல்ஸை வந்துட்டு நம்ம இன்னும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கேஷுவாலிட்டிஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். கேஷுவாலிட்டிஸோட பயங்கரமாக இருக்கிறதோட இது என்னென்னா வந்துட்டு மக்கள் சிவிலியன்ஸினுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கிற இரண்டு பக்கத்துலேயும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்கும், அது இருக்கும். ரொம்ப ஒரு கயட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்துட்டு உருவாக்கக்கூடிய ஆபத்து இருக்குது. அது வந்து நீங்கள் இப்போ பாலஸ்தீனில் வந்துட்டு பார்த்தீங்க, அந்த காசாவில் வந்து குண்டு போடும் போது அந்த மக்களுக்கு வந்து என்னன்னா, குண்டு தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அனஸ்தேசியா கிடைக்கல, ஏன்னா கம்ப்ளீட்டாக மெடிக்கல் சப்போர்ட்டை வந்து நிறுத்திடுறாங்க. அப்போ அங்கே குழந்தைகளுக்கு, அடிபட்ட குழந்தைகளுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும். மயக்க மருந்து இல்லாமல் தான் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளை அழுகும்போது கதற தான் நீங்கள் வந்துட்டு கையை வந்துட்டு இது கட் பண்ணி எடுக்கிறதோ, காலத்துக்கு கட் பண்ணி எடுக்கிறதோ, அப்படி தான் அங்கே சர்ஜரி பண்ணாங்க. அதே தான் ஈழத்துலேயும் நடந்துச்சு. ஏன்னா அனஸ்தேசியா இல்லாமல் தான் ஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் வேறு வழியில் ஆப்ரேட் பண்ணி தான் அந்த உயிரை காப்பாற்றணும். நீங்கள் அதை அப்படியே விட முடியாது. அந்த உயிரை காப்பாற்ற வேணும்னா ஆம்பிடேட் பண்ணி ஆகணும். கையை வெட்டு தானே, குண்டில் அடிப்பட்டதாக இருக்கும், கையை குண்டில் வந்து அடிச்சு கண்ணிவடியில் அடிப்பட்டதாக இருக்கும். அப்போ என்னென்னா, இப்போ இந்த இன்னைக்கு வரைக்கும் ஈழத்துலையும் சரி, போஸ்னியா போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா லேண்ட் மைனிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும், கண்ணி வெடிகள் வைக்கக்கூடியது இருக்குது. அப்போ என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு போர் சூழலில் வந்துட்டு இப்போ அங்கங்கே கண்ணி வெடி வச்சுருவாங்க. இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு கூட அதை விட வெடிக்கும். அதை நீங்கள் வந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு இதாக இருக்குது. அப்போ அதான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, போரினுடைய ஆயுதங்களுடைய நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான நிறையா வந்து வகையான ஆயுதங்களும் வந்து குவிஞ்சு கிடக்கு. இதில் எந்த கேட்டகரிஸ் ஆஃப் இதை வந்து பயன்படுத்த போகிறோம், எந்த இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே வந்துட்டு அழிவு அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் தான் இருக்கும். அப்போ போரில் உண்மையில் வெற்றி பெறுபவர்கள் அப்படிங்கிறது யாரும் இல்லை. அதுதான் வந்துட்டு இதில் என்ன அல்டிமேட்டானது. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு நியூக்ளியர் வாரை நோக்கி இது போகணுங்கிறது இல்லை. நியூக்ளியர் வாருக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அளவிலான ஒரு போரில் வந்து ஈடுபடுகிறோம் அப்படின்னாலுமே அதனுடைய கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து
அந்த அளவுக்கு போராட்டி கூட பயங்கரமான பாதிப்புகளை உண்டாக்குவதற்கான வெப்பன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக நம்ம வந்து குமிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதனால் அதுதான் அதுலேருந்து எஸ்கலேட் ஆகிறது. அதனால் இப்போ இந்த கிராஸ் ஃபயர் அப்படின்னு இந்த ரேஞ்சோட இந்த போர் அப்படிங்கிறது நிற்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அல்லது அதுக்கடுத்து இந்த ஏரியல் பாம்பிங்ஸ் அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 சைடும் உள்ள ஏரியல் பாம்பிங்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் இருக்குது. இப்போ வந்து இந்தியா கிட்ட நம்மக்கிட்ட வந்து ரஃபேல் இது இருக்குது, சைனா கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும் அவங்களோட அந்த மிரேஜ் ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 ஏர்க்ராஃப்டும் வந்து இப்போ வந்துட்டு வான்வெளியில் வந்துட்டு போரிட்டு கொண்டதாக வந்து சொல்கிறோம். அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய 2 டிஃபென்ஸுக்கு 2 ஆர்மிக்காக நடக்கக்கூடியதாக இருக்கும். அதோட சிவில் கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது குறைந்து போயிருக்கும். ஆனால் அது இன்னும் அதிகப்படுகிறது அப்படிங்கும்போது சிவில் கேஷுவாலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுதான் அது. அப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்துட்டு இந்த லைன் ட்ரா பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகேட் ஆகுது அப்படின்னா அந்த டெரிட்டோரியும் அதிகமாகுது. போர் சூழல் இருக்கக்கூடிய போர் பகுதி அப்படிங்கிறது அதிகமாகுது. அப்படி அதிகமாகுது அப்படின்னா பாதிப்புகளும் அதிகமாகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ இதையெல்லாம் தான் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து எதிர்காலத்தை வந்துட்டு பார்க்க வேண்டியது தேவை இருக்கு. ரொம்ப ஒரு விரிவான உரையாடல். உண்மையிலே வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் இது ஒரு போரா அல்லது அணு ஆயுத போரா, அணு ஆயுத போர்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவான ஆழமான உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.